அனைவருக்கும் வணக்கம். ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 தேர்வு நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கணித பகுதியில் இருந்த வினாக்கள் வந்து நம்ம விடைக்குறிப்பை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இது வந்து ஆர்டர் வந்து மாறி இருக்கலாம். உங்களுடைய கொஷின் பேப்பருடைய பேட்டர்னை பொறுத்து வினாக்களுடைய இது வந்து மாறி இருக்கலாம். ஸோ இந்த முதல் கேள்வி வந்து பாருங்கள், 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை 255, 17 கிலோகிராம் டீ தூளின் விலை 1615, 22 கிலோகிராம் அரிசியின் விலை 572. ஸோ இது வந்து கொடுத்துருக்குறாங்க, வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எனில் 18 கிலோகிராம் சர்க்கரை, 21 கிலோகிராம் டீ தூள் மற்றும் 27 கிலோகிராம் அரிசி ஆகியவற்றின் மொத்த விலை என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண வைக்கணுமோ அந்த அளவுக்கான கொஷின் வந்து தரம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 கிலோகிராம் சர்க்கரை அப்படின்னு பார்த்தோம்னா 15 கிலோ சர்க்கரையினுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 255. அப்போ 1 கிலோ, இப்போ 15 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 255னா 1 கிலோகிராம் சர்க்கரையினுடைய அளவு ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 17 ரூபாய். ஸோ இங்கே அடிச்சிருக்கேன் 17 ரூபாய் அப்படின்னு வரும். அடுத்து 22 கிலோகிராம் அரிசி, 22 கிலோகிராம் அரிசி அப்படின்னு பார்த்தோம்னா 22 கிலோ அரிசியினுடைய ரேட் வந்து 1615 அப்படின்னு வரும். அப்போ 1 கிலோகிராம் அரிசியினுடைய விலை, 1 கிலோகிராம் அரிசியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 95 அப்படின்னு வரும். ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 22, இதை அடித்தோம் அப்படின்னா 95 அப்படின்னு வரும். அடுத்து வந்து ஸோ 15 கிலோ சர்க்கரையினுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா 255 ரூபா. அதில் 1 கிலோகிராம் சர்க்கரையினுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 17 ரூபா வரும். அடுத்தது 17 கிலோகிராம் டீ தூள். ஸோ 17 கிலோகிராம் டீ தூள் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய விலை தான் 1615. ஸோ அதில் 1 கிலோகிராம் டீ தூளின் விலை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 95 ரூபாய் அப்படின்னு வரும். அடுத்து 22 கிலோகிராம் அரிசியின் விலை தான் வந்து 572. ஸோ 22 கிலோகிராமுடைய அரிசியினுடைய விலை தான் 572. ஸோ 1 கிலோகிராம் அரிசியின் விலை வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. ஸோ 26. இதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 18 கிலோகிராம் சர்க்கரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 18 கிலோகிராம் சர்க்கரை அப்படின்னும் போது ஒரு கிலோ சர்க்கரையோட விலை வந்து 17 ரூபா அப்படின்னா இங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ 18 × 17 அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 306 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த பகுதி. அடுத்தது வந்து 21 கிலோகிராம் டீ தூள். ஸோ 21 கிலோகிராம் டீ தூளுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 21 × 95 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 1995 அப்படின்னு வரும். அப்போ 306 + 1995. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது 27 கிலோகிராம் அரிசி ஆகியவற்றின் மொத்த விலை 27 கிலோகிராம். அப்போ 27 × 26. ஸோ 27 × 26. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய மதிப்பு வந்து 702 அப்படின்னு வரும். ஸோ 702 அப்படின்னு வரும். 702. ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு 3003 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது தான் வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்தது அடுத்த வினாவுக்கு போயிடலாம். இந்த கொஸ்டினை வந்து பாருங்க, ஒரு நபரின் வருமானம் 10% உயர்த்தப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது. ஸோ 10% அதிகரித்து திரும்ப 10% வந்து குறைக்கப்படுகிறது அப்படின்னா அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா x + y ± xy / 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாவே போதுமானது. ஸோ இதில் வந்து அதிகரிக்குது, உயர்த்தப்படுகிறது அப்படின்னா ப்ளஸ்ன்னும், அதே வந்து குறைக்கப்படுகிறதுனா மைனஸ்ன்னு அர்த்தம். ஸோ 10 - 10 இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 10 × 10 அப்படின்னு வரும், / 100 அப்படின்னு வரும்.
ஸோ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10 கேன்சல் ஆகிடும். அடுத்தது இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு -1. அப்போ -1 அப்படின்னா 1% குறைகிறது என்று பொருள். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பகடையில் மூன்றாவதுனா ஒரு பகடையில் 1க்கு எதிராக 4 மற்றும் 1க்கு எதிராக 4 இருக்கு, 2க்கு எதிராக 5 உள்ளது எனில், அப்போ 1க்கு ஆப்போசிட் 4 அப்படின்னா 2க்கு ஆப்போசிட் வந்து 5 அப்படின்னா அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆ தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு டைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பக்கங்கள் எத்தனை பக்கங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எத்தனை பக்கங்கள்னா 6 பக்கங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ 1க்கு ஆப்போசிட் 4, 2க்கு ஆப்போசிட் 5 அப்படின்னா 3க்கு ஆப்போசிட் வந்து 6ஆகத்தான் இருக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது 1க்கு ஆப்போசிட் 4, கீழே வந்து 4, 2க்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. சரிங்களா? அடுத்தது 3க்கு ஆப்போசிட், இந்த 3க்கு ஆப்போசிட் பின்னாடி இருக்கக்கூடிய 6 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து பாருங்க, 3ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 3 4க்கும் 6க்கும் அருகே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து 3 மட்டும் தான் அருகே இருக்கும், 6 இருக்காது. அதே மாதிரி 3ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. 3ஆனது 5 மற்றும் 6க்கு அருகே இருக்குதா அப்படின்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா 3 பக்கத்தில் இருக்குது, பட் 6 வந்து கிடையாது. அடுத்தது 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆனது 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னா இந்த சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இந்த பக்கம் வந்து 6 இருக்கும், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கான சரியான விடை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நான் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து 4வது கொஸ்டின். ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவிற்கு 252 வினாடிகள். ஸோ எல்லாமே வந்து வினாடிகள் கொடுத்துருக்காங்க. பிற்கு 308 வினாடிகளும் சிற்கு 198 வினாடிகளும் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள். எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதே இடத்துக்கு வந்து எப்போ சந்திப்பாங்க அப்படின்றது இந்த கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்தாவே போதுமானது. அதாவது எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 252, 308, 198. ஸோ ஏபிசி உடைய வினாடிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 2ஆல பண்ணோம் அப்படின்னா 126. அடுத்தது 154 2 308. அடுத்து 99 2 198. சரிங்களா? ஸோ அடுத்தது இதை வந்து 3ஆல பண்ணோம் அப்படின்னா 42 × 3 126. அதே 154 எதுவும் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது 33 × 3 வந்து 99. அடுத்து திரும்ப 2ஆல பண்ணோம் அப்படின்னா 21 2 42. அதே மாதிரி 77 × 2 154 வரும். அடுத்து 33 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 11ஆல பண்ணோம் அப்படின்னா 11 இந்த 2 வேல்யூ இருந்தும் 11 இது பண்ணலாம். அப்போ 21 அப்படியே எழுதிக்கிட்டு மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 11 77 11 3 33 அப்படின்னு எழுதலாம். இதுலேருந்து காமனாக வந்து 7 வகுப்படக்கூடியதாக இருக்குது. 7 21. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருவோம். அடுத்து 3ஆல பண்ணோம் அப்படின்னா 3 இங்கேயும் வந்து காமனாக வந்து 3 இருக்குது. அப்போ ஒவ்வொரு டைம் தான் வரும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து 2 2 4 4 × 9 × 11 × 7 அப்படின்னா 77 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எல்சிஎம் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ 36 எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 × 77 77ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் பாருங்க.
6 42, மீதி 4, 7 21, 21 + 4 25. அடுத்தது அதே சேம் தான் வரும், அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 2 7 7 2. ஸோ 2772 அப்படின்னு வரும். எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்க. அவங்க கேட்குறது தொடக்க நிலையை, அதாவது தொடங்கிய இடத்தில் எப்போ வந்து சந்திப்பாங்க அப்படின்றத கொஸ்டின். ஸோ நமக்கு இந்த எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தது 2772 அப்படின்றது மொத்தம் வந்து வினாடிகளில் இருக்கு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 60ஆல் வகுக்கணும். ஸோ 60ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. 4ஆல் பண்ணோம்னா 4 24 240 அப்படின்னு வரும். ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 372 அப்படின்னு வரும். திரும்ப வந்து 6ஆல் பண்ணோம்னா 6 36, ஸோ 360 அப்படின்னு வரும். ரிமைனிங் வந்து 12. அப்போது இது என்னன்னா 46 நிமிடங்கள், 46 நிமிடங்கள் 12 வினாடிகள். 12 வந்து வினாடிகள், இதை வந்து நிமிடத்துக்கு மாற்ற முடியாது, அவ்வளோதான். ஸோ இதை வந்து 46 நிமிடங்கள் 12 வினாடிகள் என்பது சரி. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 46 நிமிடங்கள் 12 வினாடிகள், இதுதான் வந்து இதற்கான ஆன்சர். அடுத்து நான் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் P என்பவர் Qவை விட பெரியவர். ஸோ P வந்து பார்த்தீங்க அப்படின்னா Qவை விட P வந்து பெருசு அப்படின்னு அர்த்தம். R என்பவர் Qவை விட பெரியவர். R என்பவர் Qவை விட R பெரியவர், ஆனால் Pயை விட சிறியவர். Pயை விட Q வந்து சிறியவர் அப்படின்னா. அடுத்தது S என்பவர் Pயை விட பெரியவர். S என்பவர் வந்து Pயை விட பெரியவர், ஆனால் Tயை விட சிறியவர் பொருள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் யார் மிக சிறியவர் அப்படின்னு பார்த்தோம்னா Q தான் இதில் வந்து மிகவும் சிறியவர் என்று பொருள். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய Q தான் வந்து இதற்கான விடை. அடுத்த வினாவை பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல் மற்றும் உயிரியல், ஸோ இந்த 3 பாடப்பிரிவில் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள். ஸோ இடங்கள் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் விகிதங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ 5, 7, 8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. இந்த இடங்களை முறையே 40%, 50%, 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் விகிதங்கள் என்னவாக இருக்கும்? ஸோ உயர்த்தப்படும் விகிதங்கள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத இதில் கொஸ்டின். ஸோ இதில் இப்போ கணித பகுதியில் ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:7:8 அப்படின்னு. இங்கே சம் வேல்யூ வந்து மறந்துருக்கும், எக்ஸ் அப்படின்ற வேல்யூ. ஏன்னா அடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போது 40% கணித பாடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5x இருக்கிறாங்க. அதில் 40% வந்து உயர்த்துறாங்க அப்படின்னா ப்ளஸ் 40%. எதில் 40% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x இன்ட்டு இதில் 40%. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கணிதம். ஸோ கணித பகுதியில் வந்து எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ சதவீதம் வந்து உயர்த்துறாங்கன்னா 40%. இப்போ வந்து ஒரு கணித பகுதியில் வந்து ஒரு 10 சீட் இருக்குது அப்படின்னா அந்த 10 சீட்டில் வந்து இன்னும் வந்து மேற்கொண்டு ஒரு 40% வந்து உயர்த்துறாங்க அப்படின்னா ஸோ அதில் எத்தனை இடங்களை வந்து உயர்த்தணும் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். சரிங்களா? ஒரு கணித பகுதியில் வந்து 5 இடங்கள் இருக்குது ஒரு அந்த பாடப்பிரிவில். அந்த 5 இடங்களுக்கு, சரிங்களா, அந்த 5 இடங்களில் மேலும் வந்து 40% இடங்களை வந்து உயர்த்துறாங்க. அப்படின்னும் போது அந்த உயர்த்தப்பட்ட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விகிதங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 5xன்றதை வெளியே எடுத்துக்கலாம். அப்போது 1 + 40 / 100. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 / 100 அப்படின்னு பண்ணலாம். ஸோ அது 5x + ஸோ 5x × 140 5x × 140 / 100 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5x, ஸோ
140 வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1.4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 1.4 அப்படின்னும் போது இது பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ 1.4 × 5 1.4 × 5 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 5 20 20க்கு 0 மீதி 2 I1 5 5 + 2 7 அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு 7x அப்படின்றது இந்த மதிப்பு வரும். ஸோ கணித பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விகிதமாக இருக்குன்னா 7x மாறும். அடுத்தது இன்னொரு இது இயற்பியல்ல அதாவது இயற்பியல் பாடப்பிரிவில். ஸோ இயற்பியல் பாடப்பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா 7x ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ இது வந்து எத்தனை சதவீதங்கள் உயர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா +7x × 50%. ஸோ 50% இடங்கள் வந்து இந்த இதில் வந்து உயர்த்துறாங்க அப்படின்னா, ஸோ இதில் 7x வந்து காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 150/100 அப்படின்னு வரும். ஸோ இதில் 7x இது வந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு 1.5 பெருக்கல் 1.5. ஸோ இதை வந்து பெருக்கணும் அப்படின்னா 10.5 x அப்படின்னு வரும். அடுத்தது இப்போ கணித பகுதிக்கு வந்து 7x அப்படின்னு உயர்த்தப்பட்ட பணியிடங்கள், அதாவது உயர்த்தப்பட்ட இடங்களுடைய எண்ணிக்கை 7x அப்படின்னு சொல்லலாம். இயற்பியல் பாடங்களில் உயர்த்தப்பட்ட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 10.5x அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாடம் இருக்கு இல்லையா, அதாவது உயிரியல் பாடம். ஸோ உயிரியல் பாடப்பிரிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இடங்கள் இருக்குதுன்னா 8x இடங்கள் இருக்குது. அது வந்து மேலும் வந்து எத்தனை சதவீதம் வந்து உயர்த்துறாங்கன்னா 75% வந்து உயர்த்துறாங்க. அப்போ 8x × 75%. ஸோ இதில் வந்து காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 8x வந்து வெளியெடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1 + 75/100 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் 8x, ஸோ 8x இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 175/100 அப்படின்னு வரும். ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1.75 அப்படின்னு வரும். அப்போ 8x × 1.75 அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஸோ 1.75 × 8 வந்து பெருக்கணும் அப்படின்னா 8 5 40 40க்கு 0 மீதி 4 8 7 56 56 + 4 அப்படின்னா 60 60க்கு 0 மீதி 6. அடுத்து வந்து 8 1 8 8 4 8 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 அப்படின்னு வரும். 2 டிஜிட் வந்து தள்ளி டெசிமல் வச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்பது 14x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கக்கூடிய விகிதங்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த விகிதங்கள் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணித பகுதியில் உயர்த்தப்பட்ட இடங்களினுடைய எண்ணிக்கை 7x அப்படின்னும், அடுத்தது இயற்பியல் பாட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 10.5x அப்படின்னும், அடுத்தது உயிரியல் பாட பகுதியில் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா 14x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து இதில் டெசிமல் இல்லாமல் கொண்டு போகணும். அப்போ டெசிமல் இல்லாமல் கொண்டு போவோம்னா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் பண்ணலாமா? டபுள்னா 2ஆல் பெருக்கலாம். ஸோ 1த்தை மட்டும் 2ஆல் பெருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே மொத்தமாக 2ஆல் பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது 21x அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து 14 2 28 அப்படின்னு வரும். ஸோ 28x அப்படின்னு வரும். ஸோ இது வந்து டபுள் பண்ணியாச்சு, இதையும் டபுள் பண்ணியாச்சு, இதையும் டபுள் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வேல்யூஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆல் காமனாக வந்து அடிக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 2 7 14, அதே வந்து 3 7 21, அடுத்தது 4 7 28. ஸோ 2:3:4 அப்படின்ற மதிப்பு வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். அதாவது ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களில் ஆப்ஷன் ஏல இருக்க 2:3:4 அப்படின்றது இதுதான் வந்து நமக்கு விடையாக வரும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து a/b = 4/5
அடுத்து b by c is equal to 15 divided by 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. then c square minus a square divided by c square plus a square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா a is to b. ஸோ a is to b என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4 is to 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி b is to c அப்படின்றத என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ b cயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 15 is to 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மதிப்பே இங்கே வரணும் அப்படின்னா இதை வந்து 3ஆல் பெருக்கணும். அதே மாதிரி இந்த வேல்யூ 3ஆல் பெருக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு வரும், பியோட வேல்யூ வந்து 15 வரும், சியோட வேல்யூ வந்து 16 அப்படின்னு வரும். ஸோ இந்த மெத்தடில் போட்டாலும் சரி, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏவோட வேல்யூ வந்து இங்கே ஏ மட்டும் வேணும், எனக்கு பி அதான் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா 4/5 பி அப்படின்னு கொண்டு போயிடலாம். அதே மாதிரி பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா 15 divided by 16 சி அப்படின்னு கொண்டு போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பியோட வேல்யூவை இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ இந்த பியோட வேல்யூ இங்கே வந்துடும் 15 divided by 16 இன்ட்டு சி அப்படின்னு வரும். ஸோ இதை 5ஆல் அடித்தோம் அப்படின்னா 3×5 5, இதை 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 4. அப்புறம் நமக்கு ஏ பை சி மட்டும் வேணும் அப்படின்னா 3/4 அப்படின்னு சொல்லலாம். ஏவோட வேல்யூ 3ன்னும் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னும் பியோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாருங்க. கண்டுபிடிக்க வேண்டியது சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் கழிக்கணும். ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஸ்கொயர் வந்து 3 9, 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 16. ஸோ இங்கே வந்து சியோட வேல்யூ சரிங்களா, இது வந்து சியோட வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூ 3, சியோட வேல்யூ வந்து 4. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 மைனஸ் 9 அப்படின்னு வரும், 16 ப்ளஸ் 9 அப்படின்லாம். ஸோ இதில் வந்து 16 மைனஸ் 9 அப்படின்னும் போது இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 7. இது வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 25. அப்போ 7/25 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கிது. அப்போது ஆப்ஷன் பியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? 7/25 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7/25 என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 311. ஸோ 311 311 311 311 311 311 311 அப்படின்ற ஒரு பெரிய எண்ணை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 3ஆல் வகுப்படுமா, மீதியின்றி வகுப்படுமா வகுப்படாதா, அதே மாதிரி 11ஆல் வகுப்படுமா வகுப்படாதா, இதுதான் வந்து கொஸ்டின், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து 3ஆல் வகுப்படும் அப்படின்றதுக்கான நிபந்தனைகள் என்ன? ஸோ 3ஆல் வகுப்படுறதுக்கான நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை 3 இருக்குன்னா இதனுடைய பிளேஸ் வேல்யூஸை கூட்டினே வந்தோம் அப்படின்னா, ஸோ பிளேஸ் வேல்யூ எத்தனை 3 இருக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கூட்டணும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து 32 அப்படின்னு வரும். 32 வந்து 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா வகுப்படாது. ஸோ இது வந்து வகுப்படாது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3ஆல் மீதியின்றி வகுப்படாது அப்படின்றது உறுதியாயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆல் வகுப்படுமா, 11ஆல் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த எண் வந்து 11 கடைசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆல் முடியுது. அதனால வந்து மேக்சிமம் வந்து 11ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கும். இது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது ஒற்றை இலக்கங்கள் மற்றும் இரட்டை இலக்கங்களுடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து 16 மைனஸ் 16ன்னு வரும். இதனுடைய இலக்கங்கள் வந்து 0, இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 11ஆல் மீதியின்றி வகுப்படும், ஆனால் 3ஆல் மீதியின்றி வகுப்படாது. இதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். அடுத்த வினா வந்து போயிடலாம். ஸோ இதில் 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அந்த கம்பியினுடைய நீளத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோளத்தினுடைய கன அளவு. ஸோ கோளத்தின் கன அளவு
கோளத்தின் கன அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/3 பை ஆர் கியூப். ஸோ 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது என்னவா மாற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து விட்டம் கொடுத்துருக்குறாங்க. 8 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்குறாங்க. இது 3 மில்லிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்று வந்து இதை மில்லிமீட்டருக்கு மாற்றிக்கணும், இல்லைன்னா இதை வந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஆனால் வந்து கொடுத்தது சென்டிமீட்டர், அடுத்தது இன்னொன்று மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரில் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் அப்படின்ற விஷயத்த வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்க்கணும். எது கோளம் வந்து என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளையா மாறுது. கோளம் வந்து உருளையா மாறுது. உருளையினுடைய கன அளவு அப்படின்னா πr ஸ்கொயர் ஹெச்சா மாறுது. சரிங்களா? கோளத்தின் கன அளவானது உருளையின் கன அளவா மாறுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4/3 பை. ஸோ பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கும், அதனால வந்து ஈஸியாக வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்தது ஆரோட வேல்யூ. ஸோ இது வந்து விட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. விட்டம் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆரமானது விட்டத்தில் பாதிதான ஆரம். அப்போ R = 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். அப்போ 4 கியூப் அப்படின்னு எழுதலாம். ஸோ = பை ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 மில்லிமீட்டர் விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டத்தை வந்து ஆரமாக மாற்றணும்னா 1.5 மில்லிமீட்டர் அப்படின்னு வரும். மில்லிமீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. மில்லிமீட்டர்னா ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். அப்போ டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.15 சென்டிமீட்டர். 0.15 சென்டிமீட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.15 சென்டிமீட்டர் வந்து ஸ்கொயரு. ஹெச்சோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கியூப். ஸோ 4 கியூப்னா 16 64 64 இன்ட்டு 4, இந்த 4 வந்து பெருக்கணும் அப்படின்னா 256 டிவைடட் பை 3. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பையும் வந்து கேன்சல் ஆகிடுது. அடுத்தது வந்து 0.15. ஸோ 0.15 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0.225. ஸோ 15 ஸ்கொயர் 225 அப்படின்னு வரும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்குது, இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னவா மாறும் அப்படின்னு பாருங்கள். ஸோ 0.225 அப்படின்னு வரும். ஸோ இதனுடைய மதிப்பு ஹெச்சோட வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா 225 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 675 அப்படின்னு கிடைக்கும். அப்போ H = 256 டிவைடட் பை 0.675 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பானது 37.9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 379.625 அப்படின்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது சென்டிமீட்டரு. அப்போது ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டரை குறிக்கும் இல்லையா? அப்போ இது வந்து சென்டிமீட்டராக இருக்கிறத நம்ம மீட்டராக மாற்றோம்னா 3.79 அப்படின்னு வரும். சரிங்களா? சாரி 37.9 அப்படின்னு வரும். அப்போ ஹைட் H = 37.9 மீட்டர். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37.9 மீட்டர். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 37.9 மீட்டர். இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380 ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070 ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
என்ன கேட்குறாங்க அந்த தொகையை கண்டுபிடி, அதாவது ஏவோட வேல்யூ அமௌண்ட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. P இன்ட்டு 1 ப்ளஸ் R பை 100 ஹோல் பவர் n, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ 3 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி 6 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஆண்டுகளுக்கு எவ்வளோ தொகை கொடுத்துருக்குறாங்க, ஸோ 3 ஆண்டுகளுக்கு எவ்வளோ தொகை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 6 ஆண்டுகளுக்கு 20,070 is equal to A into 1 plus R by 100 whole power 6 அப்படின்னு வரும். இதனுடைய தொகை வந்து இது. அடுத்தது வந்து இதை வந்து எதால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,380, அதாவது A into 1 plus R by 100 whole power 3 அப்படின்னு 3 வருஷத்துக்கு இதெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதாவது A இன்ட்டு 1 ப்ளஸ் R பை 100. ஸோ இதை வந்து மேலே கொண்டு போனோம் அப்படின்னா இந்த பவரில் இருக்கிறது 3 இயர்ஸ் மட்டும் வந்து கால்குலேட் ஆகிடும். இப்போ வந்து இந்த வேல்யூ 1.5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பானது 8,920. ஸோ 8,920 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக இருக்கும். அடுத்த வினா வந்து போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது, ஒரே நிமிஷம், இந்த ஏரோ வந்து கூட்டலை குறிக்கக்கூடியது. இந்த ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல்னு அர்த்தம். அதே வந்து இந்த சைடில் போட்டிருந்தாங்கன்னா ஏரோ வந்து இது கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். மேலே ஏரோ போட்டிருந்தாங்கன்னா அது வந்து வகுக்கணும் அப்படின்றத அர்த்தம். அடுத்தது கீழே டவுன் ஏரோ வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பெருக்கலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சைடு ஏரோ வந்து போட்டிருந்தாங்கன்னா இது வந்து ஈக்குவலை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றையும் செக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று செக் பண்ணும்போது 7 மைனஸ் 43 டிவைடட் பை 6 இன்ட்டு 1, இதை வந்து அடிக்கிற மாதிரியே வரல. ஸோ அடித்தாலுமே நமக்கு அந்த மதிப்பு வராது. அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து செக் பண்ணுறீங்க, 3 இன்ட்டு 6 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வகுப்படக்கூடியதாக தான் இருக்குது. அப்போ போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 வரும். 3 9 ப்ளஸ் 3 அப்படின்னா 12 அப்படின்னு வரும். 12ல் 6 போச்சு அப்படின்னா 6 தான் வரணும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தவறாக தான் இருக்குது. அடுத்து வந்து தேர்ட் ஒன்று செக் பண்ணுறேன், அதாவது 5 + 7 -3 டிவைடட் பை 2 அப்படின்னு வருது, ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இதை அடித்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மதிப்பு வராது. ஸோ தேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்குது. அடுத்து ஃபோர்த் ஒன்று வந்து செக் பண்ணுறீங்க, 2 இன்ட்டு 5 -6 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 6. அப்போது பெருக்கல் வந்து பண்ணோம் அப்படின்னா 2 5 10 மைனஸ் 6, 10ல் 6 போச்சு அப்படின்னா 4ன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 12 மைனஸ் 6 ஈக்குவல் டு 6. அப்போது நமக்கு விடையாக வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்த விடை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின், இந்த வினா வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஏனுடைய மதிப்பு வந்து 1. ஸோ அதனுடைய ஆர்டர் தான், வேற ஒன்றும் இல்லை. பியினுடைய மதிப்பு 2, சியினுடைய மதிப்பு வந்து 3. இது வந்து பார்த்தீங்கன்னா டி 4, இ 5, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 26 லெட்டருக்கும் 26 மதிப்பு அந்தந்த மதிப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஏனுடைய ஏ பவர் பி அப்படின்னா ஏவோட மதிப்பு வந்து 1, அதனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 1 ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பியினுடைய வேல்யூ வந்து 2, 2னுடைய கியூப், 2 கியூப் அப்படின்னு வருது. அடுத்து சியினுடைய மதிப்பு வந்து 3, 3 பவர் ஏனுடைய மதிப்பு வந்து 1 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து இது 1 ஸ்கொயர் அப்படின்றது 1 தான், 2 ஸ்கொயர் அப்படின்றது 8, அடுத்தது 3 பவர் 1 அப்படின்றது 3 தான். இதனுடைய டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு வரும்.
இப்போ இந்த 12க்கு சமமாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எந்த வேல்யூ வந்து வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மற்ற வேல்யூல எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சம் வேல்யூஸ் வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி வருது. பட் ஸ்கொயர் இந்த 12 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சொல்ல முடியும், இது ஸ்கொயர் நம்பர் அப்படின்றது. ஸோ எஃப் இன்ட்டு எக்ஸ், இப்போ ஸ்கொயர் ரூட் உள்ளார ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் உள்ளார எஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ எஃபோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே 6, சரிங்களா. அடுத்தது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ 24 அப்படின்னும் போது ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா 144 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு ஆனது 12 அப்படின்றது வரும். அப்போது ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் வந்து டேரெக்டாக ரூட் 44ன்னு கொடுத்தா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் வந்து இங்கே வந்து டேரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக வந்து இந்த ஆல்ஃபாபெட்ஸை வச்சு, அதாவது ஆல்ஃபாபெட்டிக்கல் இதை வச்சு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்எக்ஸ் அப்படின்றத சரியான விடை. அடுத்த வினா வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில். ஸோ இந்த அல்லது அப்படின்னு வந்திருக்குது. 3 ஆண்கள் 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில், ஒரு நாளில் முடிச்சிருவாங்க எனில், ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் வந்து எத்தனை சிறுவர்களுக்கு சமம் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து 3 ஆண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஆண்கள் வந்து எத்தனை சிறுவர்களுக்கு சமமாக இருப்பாங்க அப்படின்னு பாருங்க. 12 சிறுவர்களுக்கு சமமாக இருக்கிறாங்க. அதே ஒரு ஆண் எத்தனை சிறுவர்களுக்கு சமமாக இருப்பாங்கன்னு பாருங்க. இந்த 3 இது வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 4 12. அப்போ 4 சிறுவர்கள், ஒரு ஆண் வந்து 4 சிறுவர்களுக்கு சமமாக இருக்கிறாங்க. அடுத்தது ஒரு பெண். ஸோ ஒரு பெண் அப்படின்னும் போது இங்கே 4 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 சிறுவர்களுக்கு சமமாக இருக்காங்க. அப்போ 12 டிவைட் பை 4 அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 12 3 சிறுவர்களுக்கு இணையாக இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆண் ப்ளஸ்ஸு ஒரு பெண் ப்ளஸ்ஸு 5 சிறுவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ டோட்டலாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிறுவர்களை பேஸ் பண்ணியே நம்ம கொஸ்டினை வந்து கொண்டு போயிடலாம். ஸோ ஒரு ஆண் வந்து எத்தனை சிறுவர்களுக்கு சமம்? 4 சிறுவர்களுக்கு சமம். ஒரு பெண் வந்து எத்தனை சிறுவர்களுக்கு சமம்? 3 சிறுவர்களுக்கு சமம். 5 சிறுவர்கள். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து 12 சிறுவர்களாக வரும். ஸோ 12 சிறுவர்கள் அப்படின்னு வருது. இப்போது இவங்க செய்யக்கூடிய வேலையை வந்து இவங்களும் வந்து 12 சிறுவர்கள் ஒரே நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த 12 சிறுவர்களும் வந்து அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முடிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதுதான் சரியான விடை. அடுத்த வினா வந்து போயிடலாம். டேஞ்சர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா 10 7 20 அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டி அப்படின்னு பார்த்தோம்னா A1 B2 C3 டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா +6 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா லெட்டருமே, அதாவது எந்த லெட்டர் எடுக்கிறோமோ அதில் அந்த மதிப்போட +6 அப்படின்றத கூட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ 4 + 6 அப்படின்னா 10 அப்படின்னு வரும். அடுத்தது ஏவோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னும் போது 1 + 6 அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து 7 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது என்னுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 அப்படின்னு வரும். 14 + 6 அப்படின்னும் போது 20 அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் கொடுக்கப்பட்ட, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷினோட அமைப்பை வச்சுக்கிட்டே மெஷின் அப்படின்றதுக்கான சொல்லின் குறியீடை வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து இங்கே இ இருக்கு, இங்கேயுமே இ இருக்கு, கடைசி லெட்டர் வந்து இ இருக்கு, சரியா. இ வந்து பார்த்தீங்கன்னா இக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க 11. அப்போ 11 அப்படின்றது தான்
கடைசியாக இருக்குது. ஸோ வேறு எதுலையுமே வந்து 11 கிடையாது. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. எப்படின்றது செக் பண்ணிக்கலாம். இப்போ மெஷின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெஷின்றது ஸோ இங்கே 13வது எம் வந்து பார்த்தீங்கன்னா 13வது லெட்ரு. ஸோ 13வது லெட்டரோட ப்ளஸ் 6 சேர்த்தோம்னா 19 அப்படின்னு வரும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 7. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏக்கும் வந்து 7 தான். அடுத்தது என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 20 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எண்ணுக்கு அதுவும் வந்து 20 தான். அப்போ ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும். அந்த எந்த பொசிஷனில் இருக்கோ அதோட வந்து 6 வந்து கூட்டி போட்டிருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சே நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வந்து டிகோட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான சரியான விடை. அடுத்த வினா வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் 500க்கு 12 மேசைகள் நாற்காலிகள் வாங்குகிறார். ஸோ 500 ரூபா கொடுத்து 12 மேசைகள் நாற்காலிகள், அதாவது 12மே வந்து மேசைகள் நாற்காலிகள் 2 சேர்த்து வாங்குறாரு. ஸோ ஒரு மேசையின் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசையோட விலை 50 அப்படின்னும் ஒரு நாற்காலியின் விலை வந்து 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தினை வந்து காணுங்க. ஸோ அவங்க வாங்கக்கூடிய மேசை மற்றும் நாற்காலியுடைய விகிதத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை மேசை வாங்கினாங்க எத்தனை நாற்காலி வாங்கினாங்க அப்படின்னு அவங்க கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதாவது மேசைகள் என்பது எக்ஸ் அப்படின்ட்டோம், மேசைகள் அப்படின்றது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நாற்காலிகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ மேசைகள் நாற்காலிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மேசைகள், அதாவது மேசை ப்ளஸ் நாற்காலி 2 சேர்த்து 12 கவுண்டிங்லாம் வாங்குறாங்க. அடுத்தது 50x. மேசையினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 50x அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நாற்காலியினுடைய விலை என்பது 40y. ஸோ 40y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா வருது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக ஒரு 40ஆல் ஒய்யை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸோட வந்து வேல்யூ வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 40ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது 40 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ 40x ப்ளஸ் 40y இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 12 அப்படின்னு பார்த்தோம்னா 480 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10x அப்படின்னு வரும். இது வந்து டோட்டலாக கேன்சல் ஆகிடும். இது வந்து 50xல 40x போச்சு அப்படின்னா 10x. அடுத்தது 40 போச்சு அப்படின்னா இது 0 ஆகிடும். அடுத்தது இதில் வந்து 20. சரிங்களா? ஸோ 500ல் 480 வந்து மைனஸ் பண்ணோம்னா 20. அப்போ எக்ஸோட மதிப்பு வேணும் அப்படின்னா 20/10 அப்படின்னு சொல்லலாம். இதை அடித்தோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு வந்து 2. அப்போ எக்ஸ் என்பது இங்கே வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்கிறோம்னா மேசைகள் அப்படின்னு எடுத்துருக்கிறோம். அப்போ மேசைகள் 2 அப்படின்னா நாற்காலிகள் எத்தனை வரும் அப்படின்றதான். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுல 2 எக்ஸ் என்பது 2 மேசைகள் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 நாற்காலிகள். அப்போ 2 10 அப்படின்னு வரும். அப்போ டோட்டலாக இங்கே வந்து அப்படியே திரும்ப கேட்டிருக்காங்க, எனில் அவர் வாங்கிய நாற்காலிகள் மற்றும் மேசையின் விலையின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மேசைகள்னு கொடுத்துருக்குறாங்க, நாற்காலிகள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்து இங்கே ரிவர்ஸில் கேட்குறாங்க. எப்படின்னா 10:2 அப்படின்றது தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ டேரெக்டாக வந்து நம்ம இதை அடித்தோம் அப்படின்னா 2ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு 5:1 அப்படின்ற ரேஷியோ வந்து கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 5:1 தான் வந்து சரியான விடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னே இது அப்படின்னு நினச்சிட்டு போட்டிருப்போம். ஆனால் வந்து இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க, நாற்காலிகள் மேசைகள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனுடைய விகிதம் தான் 5:1 அப்படின்றது. அடுத்த வினாவுக்கு வந்து பார்த்துடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் A+2. ஸோ ஏ மற்றும் A+2 இவற்றின் மீப்பெரு பொது மடங்கு. ஸோ மீப்போமா வந்து பார்த்தீங்கன்னா 1300 எனில் ஏ மற்றும் A+ இவற்றின்
மீப்பெரு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மதிப்புகளை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து பெருக்கி கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து எல்சிஎம்மாக சொல்லலாம். அப்போ a × a+2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1300 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கிற வேல்யூவை என்ன அப்படின்னு பாருங்கள், ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் ஆகும். அதாவது a × a வந்து a², அதே மாதிரி +2a - 1300 ஸோ =0 அப்படின்னு ஃப்ரேம் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப வித்தியாசம் வரதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா del b² - 4ac. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ, இது வந்து சியோட வேல்யூ. ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான காரணிகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். காரணிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பியோட வேல்யூ b² 4 அப்படின்னு வரும். பியோட வேல்யூ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அடுத்தது 4 × ஏவோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு தான் வரும். சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1300 அப்படின்னு வரும். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 - 4 × 1300 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 5200லேருந்து 4 வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 5196 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். இது வந்து மைனஸ் வேல்யூவாக வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து இதாக வந்து வராது, ஃபேக்டர்ஸாக வந்து வராது. அதனால் வந்து அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அடுத்த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய எல்சிஎம். ஸோ எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா a², அதே மாதிரி ஏனுடைய மதிப்பு a × a+2 அப்படின்னும் போது இதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது வரும். ஸோ a+1 அப்படின்னும் போது ஸோ இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 × 1300. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும், 2600 அப்படின்றது வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காரணியாக வந்து கொண்டு போனோம் அப்படின்னா a² + 2a - 2600 இதுக்கான ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ இதில் வந்து எக்ஸினுடைய மதிப்பு வந்து -b ± √b² - 4ac / 2a இந்த ஃபார்மேட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏனுடைய மதிப்பு இங்கே 1 தான், பியினுடைய மதிப்பு வந்து 2, சியினுடைய மதிப்பு இந்த வேல்யூ. ஸோ இதுக்கு டோட்டலாக வந்து ஸ்கொயர் ரூட் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய மதிப்பு வந்து 50 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த வேல்யூ a+1 சரிங்களா, ஏனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்க இது வந்து a தான், ஏனுடைய மதிப்பு 50 ஆகும், a+1 மதிப்பு 51 ஆகவும் வரும். ஸோ இதில் ஸ்கொயர் ரூட் அதாவது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் இந்த 2 எண்களுக்குமான எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து பெருக்கினாவே சரியாக போகும். பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை என்பது 2550 அப்படின்ற விடை வந்து கிடைக்கும். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 2550 அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த வினா வந்து போயிடலாம். ஸோ 9 வண்ண பெட்டிகள், 9 வண்ண பெட்டிகள் அதாவது சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, இளஞ்சிவப்பு இருக்கின்றன. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு ஆர்டர் வந்து இருக்கு, ஆனால் வந்து அந்த ஆர்டர் வந்து அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில வந்து 5 பெட்டிகள் வந்து வச்சிருக்கிறாங்க. மொத்தமாக வந்து 5 பெட்டிகளில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்புக்கும் வெள்ளைக்கும் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகள் இடையில் வைக்கப்பட்டுள்ளன. ஸோ மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது. அப்போ மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கு மேலே வந்து வச்சிருக்கிறாங்க. மஞ்சள் வந்து வெள்ளைக்கு உடன் மேலே வச்சிருக்கிறாங்க.
பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. 3 பெட்டிகள் மட்டுமே மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையில் வந்து எத்தனை பெட்டிகள்னா 3 பெட்டிகள் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ளது 3 பெட்டிகள் இருக்கு. மஞ்சளுக்கும் பச்சைக்கும் இடையே வந்து எத்தனை பெட்டிகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பெட்டிகள் இருக்கு. பச்சை, மஞ்சள், வெள்ளை, பச்சை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருப்பு அப்படின்றது அடுத்ததான் வருது. ஸோ சிவப்பு பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கை கருப்பு மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையே உள்ளது. அப்போ சிவப்பு பச்சை வந்து கருப்புக்கும் இதுக்கும் வந்து இடையில இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீல பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது. அப்போ கருப்பு பெட்டிக்கு கீழே வந்து என்ன பெட்டி இருக்குன்னா நீலம் வந்து பெட்டி இருக்கு. அடுத்தது ஆனால் அது அடியில் வைக்கப்படவில்லை. 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது. இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும் இருக்கும்? எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கு மேல கீழே இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப கருப்பு பெட்டிக்கு மேலேயும் கீழே வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த டேட்டாவை வச்சு பார்த்தோம்னா நமக்கு மேல வந்து பச்சை நிற பெட்டியும் கீழே வந்து பாத்தீங்கன்னா நீல நிற பெட்டியும் வந்து வந்துருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் எத்தனைனா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 9 பெட்டிகள் இருக்குது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வந்து 9, 1 சிவப்பு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்லலாம். இளஞ்சிவப்பு, அடுத்தது வந்து 3வது மஞ்சள், 4 வெள்ளை, 5 பச்சை, 6 வந்து கருப்பு, 7 வந்து நீல நிறம், 8 வந்து ஊதா நிறம், 8 வந்து ஊதா நிறம். அடுத்தது 9 வந்து ஆரஞ்சு நிறம், 9 ஆரஞ்சு நிறம். ஸோ இந்த ஆர்டர் தான் வந்து இருக்குது. இப்போ கருப்பு பெட்டிக்கு மேலேயும் கருப்பு பெட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பெட்டிகள் என்னென்ன கலர் பெட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கருப்புக்கு மேலே இருக்கிறது பச்சை நிறம் பெட்டியும் கருப்புக்கு கீழே இருக்கிறது வந்து நீல நிற பெட்டியும் தான் ஆன்சரா இருக்கும். அடுத்து வினா வந்து பார்க்கலாம். ஸோ இதுல தனி வட்டியில் ஏ என்பவர் வந்து பாத்தீங்கன்னா 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் வந்து